பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணியின் ஆதரவாளர்களை கட்சியில் விட்டு நீக்கி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் இல்லத்துல தங்கியிருந்து பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு நடத்திட்டு இருக்கிறாரு. அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கி புதிய பொறுப்பாளர்கள் நியமித்து வருவதால தற்போது பாமகவில் தொடர்ந்து பரபரப்பை நிலவிட்டு வருதுங்க. தற்போது மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்வதற்காக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் தைலாபுரம் தோட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறாரு. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாரு. இதனால மருத்துவர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையேயான கருத்து முரண்பாடு நிறைவேறும் நிலையில கட்சியில புதிய பொறுப்பாளர்களை மருத்துவர் ராமதாஸ் நியமித்து வருகிறார். இந்நிலையில கடந்த 5ஆம் தேதி தைலாபுரம் இல்லத்துக்கு வந்த அன்புமணி மருத்துவர் ராமதாஸை 45 நிமிடங்கள் சந்தித்து பேசினாரு. அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு தைலாபுரம் இல்லத்துக்கு வந்த ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி ஆகியோர் 3 மணி நேரத்துக்கு மேலாக மருத்துவர் ராமதாஸோட ஆலோசனையில் ஈடுபட்டாங்க. இதனைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி அன்று திடீரென சென்னை புறப்பட்டு சென்ற மருத்துவர் ராமதாஸ் அங்கு குடும்ப உறுப்பினரோட சந்திச்சு ஆலோசனையில் ஈடுபட்டாரு. தொடர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சு ஆலோசனை நடத்தினாருங்க. இந்நிலையில 3 நாட்களுக்கு பிறகு நேற்று தைலாபுரம் இல்ல திரும்பிய மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்து கட்சியில புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். ஏற்கனவே பொருளாளர் திலகபாமாவை நீக்கி சையத் மன்சூர் ஹுசைனை நியமிச்சிருக்க நிலையில 35க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் 13க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்களை நீக்கி புதிய பொறுப்பாளர்கள் நியமித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது தைலாபுரம் இல்லத்துக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து புதிய பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட உள்ளவர்கள் வருகை தந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கரூர், நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்திருக்காங்க. அவங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் வழங்கப்படலாம், மாவட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் நீக்கிட்டு, அதாவது பழைய ஆதரவாளர்களை அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கிட்டு தற்போது புதிய மாவட்ட தலைவர்களை நியமனம் செஞ்சிருக்கிற விவகாரம் இங்க உள்ள கட்சி நிர்வாகத்துக்காக கட்சி பிரமுகர்களிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.